எதுக்கு கண்ணு இது? என்ன கண்ணு நீ எதுக்கு அழுவுற? உன் அழுகையை நிப்பாட்டணுன்றதுக்காகத்தான் நானே போய் கமிஷனர்கிட்ட பேசி வண்டியை கொண்டு வந்திருக்கேன். வண்டியை பார்த்ததுமே இன்னும் அழுவுற? இல்ல மாமா, நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு எல்லாமே இருந்த என் வண்டி இதுக்கப்புறம் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் அது எனக்கு மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். தாய் மாமான்றவங்க தாய்க்கு சமம் தந்தைக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், என் தாய் மாமா சாமிக்கு சமம். இதுதான் பாசங்கிறது. என் உயிரை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாமா. அழாத கண்ணு, நான் உனக்கு சாமி இல்லை கண்ணு, நீதான் எனக்கு சாமி. சாமி வரம் தான் கொடுக்கணும், பக்தன் இதுக்கு காணிக்கை தான் கொடுக்கணும். அந்த காணிக்கை தான் என்ன கண்ணு? நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப நீ அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உன்னை நான் என்ன சொல்றது சொல்லு. இதுல சந்தோஷத்துல வர அழகு மாமா, சிரிப்போட வர சந்தோஷத்தை விட அழுகையோட வர சந்தோஷம் ரொம்ப பெருசு. அதுக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல வர எதுவுமே கிடையாது மாமா. கண்ணே கலைமானே கண்ணில் ஈரமா, கடவுள் கொடுத்த வரம் மாமன் தானம்மா. ரம்யா, ரம்யா, ரம்யா நில்லு ரம்யா. ரம்யா 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 ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ கோவப்படுறது நியாயம்தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை ஏமாத்தல, உனக்கு துரோகம் செய்யல. எல்லாரும் சேர்ந்தா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நானும் ஏமாந்து தான் நிக்கிறேன் ரம்யா. ரம்யா ப்ளீஸ் ரம்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ரம்யா. ரம்யா நில்லு ரம்யா. ரம்யா நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ரம்யா? ரம்யா கதவு பூட்டாத ரம்யா. ரம்யா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு ரம்யா. ரம்யா ரம்யா ப்ளீஸ் ரம்யா, நான் சொல்றது கேளு ரம்யா ப்ளீஸ். ரம்யா கதவை தொற ரம்யா. ரம்யா ரம்யா கதவை தொற. நீ வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நான் எந்த தப்பு பண்ணல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ரம்யா. ரம்யா கதவை தொற. சரி, கதவை திறக்க மாட்டல. உன் மனசு மாறுற வரைக்கும் இங்கே தான் இருக்க போறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சானு ரம்யா. அது வரைக்கும் இந்த வீட்டு வாசல் விட்டு போக மாட்டேன். சார், நீங்க முனிசிபாலிட்டியில வேலை பார்க்குறவர் தானே? ஆமா, நான் தான் பில் கலெக்டர். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க சார், யாரோ ஒரு பொறுக்கி பையன் நின்றுக்கிட்டு கமிஷனர் வீட்டையே நோட்டை விட்டுட்டு இருக்கான்னு ஃபோன் பண்ணாங்க. அப்படி யாரும் இங்க வரலையே சார். ஏன் கேக்குறீங்க? உங்க கமிஷனர் மேடம் தான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இங்க வந்து உங்களை கேட்ட யாரும் இல்லைன்னு சொல்றீங்களே, ஒருவேளை நீங்க வரதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிருப்பானோ? தெரியலையே சார். யோ, அப்படி போய் பாரியா. ஓகே சார், நீங்க போ. ஒருவேளை என்னை தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாளோ? என்னை அந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கிட்டியா ரம்யா? சார், அங்க யாரும் இல்ல சார். சரி, அவங்க கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டியதா.
சார் சொல்லுங்க சார். மேடம் உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். நல்லா தேடி பார்த்துட்டேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி இங்க யாருமே இல்லையே. யாரும் இல்லையா? என்ன சொல்றீங்க சார்? சார் உங்க முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கானே. இங்க உங்க ஆபீஸ் பில் கலெக்டரை தவிர வேற யாரும் இல்லைங்களே. சார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணதே அவர் மேலதான். என்ன மேடம் சொல்றீங்க? உங்க ஸ்டாஃப் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஏன் ஸ்டாஃப்னா என் வீட்டு வாசல்ல நின்னு பாத்துட்டு இருப்பாரா? அவருக்கு இப்ப என்ன வேணுமா? எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கணும்? சரி மேடம், கேக்குறேன் மேடம். அதெல்லாம் நீங்க எதுவும் கேட்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லுங்க. நான் இங்க தனியா இருக்கேன். என் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஓகே மேடம், நான் சொல்லிடுறேன். ஓகே சார். சார் ரொம்ப நேரமா நீங்க மேடம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். பின்னதுக்கு உங்க மேல அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார் அவங்க உங்களை இங்க இருந்து போக சொல்றாங்க சார். தயவு செஞ்சு கிளம்புங்க. சார் மேடம் பார்த்து கொஞ்சம் பேசணும். இதோ பாருங்க, எதுவா இருந்தாலும் அவங்கள ஆபீஸ்க்கு போய் மீட் பண்ணி பேசிக்கோங்க. இப்ப கிளம்புங்க நீங்க, இல்லனா உங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆகும். கிளம்புங்க சார். சரி. சரி வந்து ஏறுங்க.